மீனாட்சியும் குஞ்சனும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. 2 பேருக்குள்ளயும் நிறைய பாசம் அன்பு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய தள்ளுவண்டிக்காரன் போவானுங்க. மீனாட்சி எப்ப எதை வாங்கினாலும் அப்ப கண்டிப்பா குஞ்சனையும் கூப்பிடுவா. குஞ்சன், ஏய் குஞ்சன், கோபி வைக்கிறவர் வந்திருக்காரு. 1 கிலோ கோபி வெறும் 10 ரூபாய் தானா, நீயும் வந்து வாங்கிக்க, அப்புறமா என்கிட்ட சொல்லாத கூப்பிடலன்னு. இதே போல குஞ்சன் ஏதாவது வாங்கினா மீனாட்சியை சத்தம் போட்டு கூப்பிடுவா. ஒரு நாள் மதியம் பட்டாணிக்காரன் ஒருத்தன் வந்தான். சுவையான ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாக்குங்க. பட்டாணி வெறும் கிலோ 30 ரூபாய் தான். மீனாட்சி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பட்டாணியை பார்த்துட்டு இருந்தா. தங்கச்சிமா, இந்தா பட்டாணி வாங்கிக்கோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து தான் வயல்ல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, 1 கிலோ கொடுங்க. மீனாட்சி எப்பவும் போல குஞ்சனை கூப்பிட்டா. குஞ்சன், ஏய் குஞ்சன், பட்டாணி விற்கிறவர் வந்திருக்காரு. நல்ல பட்டாணியா இருக்கு, வாங்கறதா இருந்தா வந்து வாங்கிக்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா குஞ்சன் அன்னைக்கு மத்தியானம் நல்ல பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. மீனாட்சி எத்தனையோ தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டோம் குஞ்சன் வீட்டை விட்டே வெளியே வரல. மீனாட்சி அவளுக்கு மட்டும் பட்டாணியை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் பட்டாணிக்காரனும் போயிட்டான். சாயந்தரம் மீனாட்சி சமையல் செய்ய பட்டாணியோட தோலை உரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு மூச்சே நின்னு போச்சு. பட்டாணில இருந்து தங்க விதையா வெளியே வந்துச்சு. அந்த சமயம் மீனாட்சியோட புருஷன் சுபம் டியூட்டி முடிச்சிட்டு திரும்பி வந்தான். சுபம் சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒரு மனுஷன். அவன் தங்க பட்டாணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா, நாம பெரிய பணக்காரர் ஆயிட்டோம். நீ எதுக்காக ஒரே 1 கிலோ பட்டாணி வாங்கின? குறைஞ்சபட்சம் 10-15 கிலோ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க. எனக்கு எப்படி தெரியும் இந்த பட்டாணியை உரிச்சா தங்க பட்டாணி வரும்னு? தெரிஞ்சிருந்தா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பேனே. மீனாட்சியோட புருஷா சுபம் கிராமத்துல எல்லார்கிட்டயும் தான் ஒரு பெரிய பணக்காரன்னு பகட்டா காட்டிக்கிட்டான். குஞ்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, அதாவது மீனாட்சி வாங்கின பட்டாணி தங்கமா மாறின கதை தெரிஞ்சதோ, அவ மீனாட்சியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தா. ஏன் மீனாட்சி, நீ மட்டும் பட்டாணியை தனியா போய் வாங்கிட்டியாக்கும்? நான் எப்ப எதை வாங்கினாலும் உனக்கு நான் குரல் கொடுத்துட்டு தானே வாங்குவேன். நானும் உனக்கு குரல் கொடுத்தேன், ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அநேகமா நீ தூங்கிட்டு இருந்திருப்ப. அட ஆமா, முந்தானத்து மத்தியானம் நான் கொஞ்சம் லேசா தூங்கிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ வேணுமே தான் என்னை கூப்பிடலன்னு நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அந்த பட்டாணிக்காரன் மறுபடியும் வந்தா நானும் அவன்கிட்ட பட்டாணி வாங்குவேன். குஞ்சன் வீட்டுக்கு போனதும் குஞ்சனோட புருஷன் என்ன சொன்னான்னா, இப்போது அந்த மீனாட்சியோட உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ தானே அடிக்கடி சொல்வ மீனாட்சி ரொம்ப நல்லவன்னு. ஆனா இப்ப பாத்தியா, தங்க பட்டாணிய அவ மட்டும் தனியா வாங்கிக்கிட்டு இருக்கா. நாம தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி எனக்கு குரல் கொடுத்துருக்கா. ஆனா அன்னைக்கு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருந்ததுனால மீனாட்சியோட குரலை நான் கேட்கவே இல்லைங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அவ பொய் சொல்றா. அவ எதுக்காக உன்னை கூப்பிடலன்னா அவளுக்கு விருப்பம் இல்ல. அவளை மாதிரி நாமளும் பணக்காரர் ஆயிடக்கூடாதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அங்க மீனாட்சியோட புருஷன் சுபம் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருந்தான். அப்புறம் எப்பவும் அந்த தங்க பட்டாணிய பாதுகாத்து வைக்கிறதுலயே இருந்தான். மீனாட்சி அவங்கிட்ட சொன்னா, ஏங்க நாம ஏன் 1/2 கிலோ பட்டாணிய குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்க கூடாது? நம்மள மாதிரியும் அவங்களும் கொஞ்சம் வசதி சந்தோஷத்தோட இருக்கட்டுமேங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுல கொடுக்க போறியா? அட, இந்த தங்க பட்டாணியை வச்சுதான் என் வாழ்நாள ஓட்டணும். இதுல இருந்து நீ 1/2 கிலோ பட்டாணியை எடுத்து அவன் வீட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாதி வாழ்க்கை நான் வேலை செய்ய வேண்டியதாயிடும். அதனால 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த மறந்துடு. ஒரு நாள் தெருவுல இன்னொரு பட்டாணி விற்கிறவன் வந்தான். இந்த தடவை குஞ்சனோட புருஷன் அவனை பிடிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த எல்லா பட்டாணியையும் அவன் வாங்கிட்டான். குறைஞ்சபட்சம் 50 கிலோ பட்டாணி. குஞ்சனும் அவளோட புருஷனும் பட்டாணி உரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல எதுவுமே தங்க பட்டாணி கிடையாது. குஞ்சனோட வீட்டுல 50 கிலோ பட்டாணிக்கான தேவையே கிடையாது. அதனால அது இருந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்துட்டு போய் மீனாட்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு வரேனே, இங்க இருந்து அது கெட்டுதாங்க போகும். குஞ்சன் ஒரு பாத்திரத்துல பட்டாணி எடுத்து வச்சா. அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுத்தா. குஞ்சன் செஞ்ச இந்த வேலை மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவ மனசுல ஒரு முடிவு பண்ணா. அதாவது அவ எப்படியாவது 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. குஞ்சன் மார்க்கெட்டுக்கு போய் பச்சை அப்புறம் கோல்டன் கலர்ல பெயிண்ட் வாங்கிட்டு வந்தா.
அவ 1/2 கிலோ பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சா. ஒரு நாள் காலையில அவளோட புருஷன் பாத்ரூம்ல இருக்கும்போது மீனாட்சி அவகிட்ட இருந்த 1/2 கிலோ தங்க பட்டாணியை எடுத்துட்டு அந்த இடத்துல அவ பெயிண்ட் பண்ண பச்சை பட்டாணிய வச்சுட்டா. மதிய சமயத்துல அவ தன்னோட புருஷன்கிட்ட சொன்னா, இங்க பாருங்க, நான் சாதா பட்டாணியை வச்சு சப்ஜி செஞ்சிருக்கேன். சப்ஜி கொஞ்சம் நான் அதிகமா பண்ணிட்டேன். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் குஞ்சன் வீட்டுல கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சுபம் பாத்திரத்தை பார்த்தான். அதுல பச்சை பட்டாணி அவன் கணக்கு தெரிஞ்சது. ஏன்னா மீனாட்சி தங்க பட்டாணி மேல பச்சை பெயிண்ட அடிச்சு வச்சா. இது போலதான் மீனாட்சி தன்னோட புத்திசாலித்தனத்தால 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. குஞ்சன் அப்புறம் மீனாட்சிக்குள்ள முன்னாடி இருந்த மாதிரி ஆழமான நட்பு ஏற்பட்டுச்சு. மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லு, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது அதுல 1/2 கிலோ பட்டாணி தங்க பட்டாணி இல்ல சாதாரண பட்டாணின்னு தெரிஞ்சா, அப்போ நீ அவர்கிட்ட என்ன சொல்லுவ? சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும்னு. ஒருவேளை பட்டாணிக்கார பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டானோ என்னமோ. உத்தரப்பிரதேசத்துல மேற்கு ஃபத்தேகஞ்ச்னு ஒரு கிராமம் இருந்தது. அங்க சூரஜ் அவனோட குடும்பத்தோட இருந்தான். சூரஜ் தர்பூசணி விவசாயம் பண்றவரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஜோதி அப்புறம் மாலு. அப்பா, இன்னைக்கு மாலு பல்லு தேய்க்காமலேயே சாப்பாடு சாப்பிட்டா. அப்பா, அவ என்னுடைய டூத் பிரஷை எடுத்து பல்லு தேய்ச்சாப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கு பல்லு தேய்க்கல. எனக்கு புதுசா பிரஷ் வாங்கி கொடுங்க. இங்க பாரு மாலு, உன்னுடைய பிரஷ நல்லா கழுவி சுத்தமா வச்சுக்கோ. ஜோதி உன்னுடைய தங்கச்சி தானே, அவ உன்னுடைய பிரஷ பயன்படுத்திட்டான்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இந்த வாட்டி தர்பூசணி விவசாயம் சரியா நடக்கவே இல்லை. அதனால நல்லா யோசிச்சுட்டு தான் செலவு பண்ணணும். நாளைக்கு நான் தர்பூசணி விற்கிறதுக்கு மண்டிக்கு போறேன். இந்த தடவை எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாக்கறேன். மண்டி கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல சிட்டில இருந்தது. மண்டியோட முதலாளி மோத்திலால் ரொம்ப கேடி அப்புறம் கஞ்சூசும் கூட. அவன் விவசாயிகளை ரொம்ப ஏமாத்துவான். இந்த வருஷம் நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் தேவைப்படும். அதனால இந்த தடவை நம்ம பெரிய ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும். ஹரியா, உன்னுடைய மூளைய பயன்படுத்தி ஒரு விஷயம் சொல்லு. நான் எப்படி விவசாயிகளை ஏமாத்தி அவங்களுடைய பயிர்களை வாங்க முடியும்? நான் என்ன யோசிச்சேன்னா, பாவப்பட்ட விவசாயிகளை ஏமாத்தணும்னா அவங்களால நம்ம கிட்ட மோதவே முடியாது. நீ என்ன சொல்ற? முதலாளி, நீங்க விவசாயிகளுடைய பணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த தடவை நம்ம கிட்ட பயிரை விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற மண்டிக்கு போயிடுவாங்க. இதை விட நல்ல யோசனை என்கிட்ட இருக்கு. அதனால அந்த பாம்பும் செத்து போகும், அது அடிச்ச கட்டையும் உடையாது. மறுநாள் சூரஜ் தன்னோட மண்ணுல விளைஞ்ச தர்பூசணியை எடுத்துக்கிட்டு மோத்திராம பார்க்க போனாரு. சூரஜ், உன் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்க்க போனா இதுக்கு 45,000 ரூபாய் விலை கொடுக்கணும். ஆனா நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன். சூரஜ் பணத்தை வாங்கி தன்னோட பையில வச்சாரு. அப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பினாரு. ஜோதிக்கும் மாலுக்கும் புதுசா ஒரு Dress வாங்கி கொடுக்கணும். அப்புறம் புதுசா 2 டூத் பிரஷும் வாங்கணும். இப்படி சூரஜ் யோசிச்சுக்கிட்டே போனாரு. திடீர்னு மோட்டார் சைக்கிள்ல 2 பேர் வந்தானுங்க. சூரஜ் கையில இருந்த பைய பறிச்சுக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க. திருட, என்னுடைய பேக், அவனை பிடிங்க பிடிங்க. அந்த 2 திருடனை அனுப்பிச்சது மோத்திராம் தான். இப்படி கேடித்தனம் பண்ணி மோத்திராம் சூரஜோட தர்பூசணிய ஃப்ரீயா கைப்பற்றினான். சூரஜ் அழுதுகிட்டே மோத்திராம பார்க்க வந்தாரு. அப்புறம் மோத்திராம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உன்னுடைய பைசா திருடு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் உனக்கு மொத்தமா செட்டில் பண்ணிட்டேனே. சேட்ஜி, என் பசங்க பசியோட இருக்காங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. 2 தர்பூசணி எடுத்துக்க, அப்புறம் இங்கேருந்து கிளம்பு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சாப்பாடு உன் குடும்பத்துக்கு கிடைச்சிடும். ஓ. அப்பாவி சூரஜ் கையில 2 தர்பூசணியை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாரு. வழியில ஒரு மகாத்மா வந்துகிட்டு இருந்தாரு. எப்பா, ரொம்ப தாகமா இருக்கு. நீ எனக்கு இந்த தர்பூசணிய கொடுக்க முடியுமா? ஒரு தர்பூசணிய சூரஜ் அந்த மகாத்மா கிட்ட கொடுத்தாரு. சூரஜோட கண்கள்ல இருந்த கண்ணீரை பார்த்து மகாத்மா அவரோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு சூரஜ ஆசீர்வாதம் பண்ணாரு. இன்னிலிருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். சூரஜுக்கும் தன்னோட பொண்ணுங்களுக்கும் அந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பண கஷ்டத்தால அவங்க ரொட்டி சட்னியை வச்சு தன்னோட நாட்களை ஓட்டிக்கிட்டாங்க. அப்பா, இதுக்கு மேலேயும் இந்த சட்னி ரொட்டியை சாப்பிட முடியல. இங்க பாருமா,
அடுத்த விவசாயம் நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும். கடைசியா ஒரு வருஷம் எப்படியோ கடந்து போயிடுச்சு. சூரஜோட நிலத்துல புது விவசாயம் நடந்தது. ஒரு நாள் ஜோதி ஒரு தர்பூசணி எடுத்து வெட்டினான். உடனே சத்தம் போட்டா, அப்பா மாலு இங்க வாங்களே. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பேய் மாதிரி கத்துற? தர்பூசணில தங்க பால் இருக்கு. சூரஜும் அவரோட பொண்ணுங்களும் நிலத்துல இருந்த மத்த தர்பூசணியை வெட்டி பார்த்தாங்க. அது உள்ள இருந்து தங்க பால் வெளியே வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முனிவருடைய ஆசீர்வாதம் தான். சூரஜ் அவரோட தர்பூசணில கிடைச்ச தங்க பாலால பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஹரியா இந்த விஷயம் எல்லாத்தையும் மோத்திராம் கிட்ட சொன்னான். முதலாளி, இந்த சூரஜ் இப்போ உங்களை விட பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவர் நிலத்துல விளைஞ்ச தர்பூசணியில தங்கமா விளையுது. கிராமத்து ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரோ முனிவருடைய ஆசீர்வாதத்தினாலதான் இதெல்லாம் நடந்துதான். நீ கவலையை விடு. அடுத்த வருஷம் தர்பூசணி விளையும் போது அந்த தர்பூசணியை வெட்டுறதுக்கு முன்னாடியே நாம அந்த தர்பூசணிக்குள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்துருவோம். அதுக்கு அடுத்த சீசன்ல சூரஜோட நிலத்துல தர்பூசணி விளைஞ்சது. ஒரு ராத்திரி மோத்திராம் தன்னோட வேலைக்காரனோட காயா இருந்த தர்பூசணிய வெட்ட போனான். அவன் தன்னோட வேலைக்காரனோட சேர்ந்து தர்பூசணிக்குள்ள இருந்த தங்கத்தை எடுத்தான். அத அவன் தோல்ல சுமந்துக்கிட்டான். நாம வீட்டுக்கு போக கூடாது. சூரஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுல தங்கம் பிடிபட்டுடும். ஆத்த தாண்டி போனா எங்க சித்தி வீடு இருக்கு, நாம அங்கேயே போயிடுவோம். ஆனா முதலாளி, இவ்வளவு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு எப்படி ஆத்த தாண்டி போக முடியும்? அட, அந்த ஆத்துல குறைவான தண்ணி தான் இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் தன்னோட முதுகுல அவ்வளோ பெரிய தங்க மூட்டைய சுமந்துக்கிட்டு அந்த ஆத்தை தாண்டி போனாங்க. ஆனா சரியா அந்த நேரம்னு பார்த்து அந்த டேமை திறந்து விட்டுட்டாங்க. அந்த ஆத்துல தண்ணி அதிகமாயிடுச்சு. தன்னோட தோல்ல அதிகமான வெயிட் இருந்ததுனால மோத்திராமும் அவனோட வேலைக்காரனும் அந்த தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க. யாரோ சரியா தான் சொன்னாங்க, நியாயத்துக்கு என்னைக்கும் அழிவு கிடையாதுன்னு. ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லைன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்லை. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேப்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க.
இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கையை பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை மூணாவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த மூணாவதா இருக்கிறவரை நாலாவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிட்றதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடைய மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க. ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்கிற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவரு ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்கிறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன். அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. முத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ
4 பொருள் இல்ல கொடுக்கறேன்னாரு, ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவ பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவை எப்படி? நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே. அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா. இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இரைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு, அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை, அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துலதான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா. என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்த போது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்லை. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேய் எங்க 2 பேரையும் துரத்துது. ஆட, நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொண்டுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா,
நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.